இறையாட்சி. செலுத்திடவாரி நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. கொடைகள் பெறுவது தகும் வழியா, கொடைகள் பெறுவது தகும் வழியா. குறையினை போக்கும் கோவழியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்மைகள் நாமே அடைவோவாரி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் உயிர்த்த ஆண்டவருடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் ஆசிரியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் அனைவரும் பாஸ்கா நாட்களினுடைய காலத்தினுடைய 4வது ஞாயிறை நாம் அனுசரிக்கிறோம். இன்றைய நாளிலே அகில உலக திருச்சபையும் இறை அழைத்தலையும் நல்ல ஆயன் என்ற அற்புதமான அடிப்படை கருத்துக்களை நாம் நினைவு கூர்ந்து இதனை சிறப்பிக்க அழைக்கப்படுகிறோம். எனவே இன்றைய நாளிலே அகில உலக திருச்சபையை வழிநடத்துகின்ற நமது திருத்தந்தை முதல் அனைத்து குருக்கள் ஆயர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இவர்கள் நல்ல ஆயனை போன்று தன் மந்தைக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்கின்ற, குறிப்பாக இந்த நாட்களிலே, இந்த துன்பமான வேதனையான தனிமைப்படுத்த நாட்களிலே குருக்கள் ஒவ்வொருவரும் தன் மக்களுக்காக நல்ல ஆயனை போன்று தன்னை இழக்கின்ற மனநிலையை அவர்கள் பெற வேண்டும், உழைக்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும், அதே வேளையிலே இப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கின்ற இளைஞர்கள் இறை அழைத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சிறப்பாக நமது பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். இன்று நாளிலே சிறப்பாக தனது குருத்துவ அருட்பொழி நாளை கொண்டாடுகின்ற மாதா தொலைக்காட்சியுடைய தொழில்நுட்பத்துறையை பொறுப்பேற்று நடத்துகின்ற அருட்தந்தை ஜாக்சன் லூயிஸ் அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அற்புதமான தந்தையை கொடுத்த அவருடைய பெற்றோர், உடன்பிறப்புகள் ஒவ்வொருவருக்காகவும் கடவுளுக்கும் நன்றி சொல்லும் இந்த நேரத்திலே இவர்கள் அருட்தந்தை அவர்கள் நல்ல உடல் சுகத்தோடு தொடர்ந்து இந்த மறைவரப்பு பணியிலே தங்களை அர்ப்பணிக்க தேவையான ஆற்றலை, வல்லமையை, ஆவியின் கொடைகளை அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் அருள வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடும் இறை அன்போடும் நாம் ஜெபிப்போம். திருப்பலியிலே நாம் தகுதியோடு பங்கு பெற இதனை ஒப்புக் கொடுக்க தடையாய் இருக்கின்ற நாம் செய்த பாவங்களை நாம் எண்ணி மனம் வருந்தி இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றேன். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 மற்றும் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. 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 பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை.
என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலைமையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை உடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்துள்ளீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 20 முதல் 25 முடிய. அன்புக்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்போது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்துள்ளீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானே நல்லாயன், என் நாடுகள் எனக்கு செவி கொடுக்கின்றன. நானும் அவற்றை அறிவேன், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. பிரிவு 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர்
ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஊமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாய் நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு சிறுவன் குருவாக வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டான். 12வது முடித்த உடனே அவனுக்கு கிளரிசிய சபையில் தான் சேரணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அந்த சபையில் சேருவதற்காக கேம்ப்லாம் அட்டன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கன்ஃபார்மாக எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவன் இருக்கிறான். பங்கு தந்தை சொல்கிறாரு அவன்கிட்ட, அடுத்த நாள் வீட்டுக்கு வந்த பிறகு, மறை மாவட்டத்தில் கேம்ப் நடக்குது, நீ போயிட்டு வா. ஐயே, மறை மாவட்டம்லாம் செட் ஆகாது ஃபாதர், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, மறை மாவட்டத்திலலாம் நான் குருவாக விரும்பலை. இல்லை சும்மா போயிட்டு வா, நீ ஒரு 3 நாள் தான் போயிட்டு வா. இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்ல, பங்கு தந்தை வற்புறுத்த அவன் அங்கேயும் செல்கிறான். ஆசையோடு காத்திருக்கிறான், அதை முடிச்சுட்டு வந்துடுறான். ஆசையோடு காத்திருக்கிறான். கிளரிசிய சபையில் அவங்க வீடுகளுக்கு நல்ல பையன், கட்டாயமாக போய் கடிதம் அனுப்புகிறோம் என்று சொல்லி செல்கிறார்கள். ஒரு சின்ன குழப்பம், கடிதம் வர தாமதமாகிறது. இறுதியிலே மறை மாவட்டத்திலே சேர்ந்து பணி செய்வதற்காக குருவாக அங்கேயே அவன் குருவாகிறான். இது ஒரு கதை, ஆனால் நடந்த நிகழ்வு. யாருடைய கதைனா இது என்னுடைய கதை தான். குருவாக வேணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஆனால் மறைமாவட்டத்துக்கே வேணாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் கடவுள் மறைமாவட்டத்துக்கு தான் தேவை அப்படின்னு அழைத்து கொண்டார். இதேபோல் அருட்தந்தையுடைய வாழ்வையும் நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது நினைத்து கொண்டேன். இன்னைக்கு குருத்துவ அருட்பொழிவு நாளை கொண்டாடக்கூடிய அருட்தந்தை ஜாக்சன் லூயிஸ் அவருடைய வாழ்க்கையை கேட்டிங்கன்னா அதே போல தான். சலேசிய குருவாக வேண்டும் என்பது தான் அவருடைய ஆசை. அங்கே தான் சேர்ந்து படித்தார். ஆனால் கடவுள் அவரை இல்லை நீ தருமபுரி மறை மாவட்டத்துக்கு தான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரி மறை மாவட்டத்திற்கு தெரிந்து கொண்டார். அருட்தந்தை கோபி இமானுவேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் காலேஜெலாம் முடிச்சுட்டு அதே போல் வேலையெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் குருவாக வேண்டும் என்று தூண்டுதல் பெறுகிறார். அதுவும் சேஸ் சபையில் தான் குருவாகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு லெட்ரு வாங்க போகிறாரு. ஆனால் இல்லை நீ சேலம் மறை மாவட்டத்தில் தான் குருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மறை மாவட்டத்துக்குள்ள அவர் குருவாகிறார். இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது பார்த்தா, இன்னொருத்தருடைய வாழ்க்கை அதுக்கு மேலே பயங்கரமாக இருக்குது. என்ன அப்படின்னா,
இல்லைப்பா உனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வியாதியெல்லாம் இருக்குது, நீ செட் ஆக மாட்ட, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி செமினர்லேருந்தே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சே லைஃப் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ஆயரிடமிருந்தே சிறப்பு அழைப்பு வருகிறது. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், அதெல்லாம் என்ன பெரிய வியாதி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், அவரை வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள் செமினரில் அப்படின்னு ஆயரிடமிருந்தே அழைப்பு வருகிறது. அவர் தான் யாருன்னா நம்ம மாதா தொலைக்காட்சியினுடைய தந்தை அருட் தந்தை டேவிட் அவர்கள். ஃபாதர் ஆல்பர்ட் கூட ஏதாவது ஸ்டோரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஃபாதர்ஸ்க்கும் ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும், இறையழைத்தல். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன, என்னுடைய விருப்பம் நான் இதுக்காக ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய தேவை, கடவுளுக்கு எது தேவை, எங்கே தேவை, எப்படி தேவை, அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய பணியாளர்களை பெயர் சொல்லி கூப்பிட்டு அழைக்கிறார். ஏன் இதெல்லாம் நீ கதையை சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த தொடக்க முன்னுரையில் அருட்தந்தை அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, இன்று நல்லாயன் ஞாயிறை, அதாவது பாஸ்கா காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறை நல்லாயன் ஞாயிறாக கொண்டாட அழைப்பு விடுக்கும் அந்த வேளையிலே இது இறை அழைத்தல் ஞாயிறாக நாம் கொண்டாட வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, இளைஞர் ஆண்டை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆற்றல் மிக்க இளைஞர்களே, ஆற்றலோடு மாற்றம் நோக்கி என்ற விருது வாக்கோடு இளைஞர் ஆண்டு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றல் மிக்க இளைஞர்கள் தான் இந்த இறையாட்சி பணி செய்வதற்கு தேவைப்படுகிறார்கள். அதனால் நாம் நம்முடைய குடும்பங்களிலிருந்து ஏன் ஒரு குருவானவரை, ஒரு துறவியை நாம் கொடுக்கக்கூடாது? இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை, ஐயோ ஒரே பையன்தான், ஒரே பொண்ணு தான், எப்படி அனுப்புறது? அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி வீட்டில் ஒருவராக இருக்கக்கூடியவர்களாம் இன்று குருவாக வந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்று நாம் அதற்காக ஆசைப்பட வேண்டும், அதே போல் அதற்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். இந்த இறையழைத்தல் ஞாயிறிலே ஆண்டவர் இதைத்தான் நமக்கு முதல் செய்தியாக கொடுக்கிறார். இறையழைத்தல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எதற்காக? அது எதற்காக? எப்படிப்பட்ட வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதற்காக தான் இன்றைய வாசகங்கள் தெளிவாக அதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். முதலாவதாக பார்க்கிறோம் அச்செய்தி வாசகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான உருவகத்தை தருகிறார் இல்லையா? ஒரு ஆயர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை, பல கருத்துக்களை சொல்கிறார். அதில் முதலாவதாக நாம் பார்ப்பது என்ன அப்படின்னா, வாயிலின் வழியாக நுழைபவரே ஆடுகளின் ஆயர். பின் வழியா வரவங்களோ ஏறி குதிச்சு வரவங்களோ கிடையாது. ஏன்னா வாயில் வழியாகத்தான் நுழைவார். அப்ப என்ன? நேரிய வழியில், இறையாட்சி மதிப்பீடுகளின் வழியில், அன்பு, நீதி, உண்மை இவற்றை அடிப்படையாக கொண்டு வாழ்பவரே, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே வாயில் வழியாக நுழைவார். நம்முடைய வீட்டில் அப்பா வேலைக்கு போயிட்டு வீட்டு வழியாக வந்தார்னா அவர் தான் அப்பா இல்லையா? கொல்லப்பக்கம் வழியாக வந்தார், பின் வழியாக ஏறி வந்தார்னா அவர் அப்பாவை இருக்க முடியாது. அதே போல தான் நம்முடைய இறையாட்சி பணிக்கு ஒரு ஆயராக ஒருத்தர் இருக்க வேண்டும் என்றால் அவர் வாயில் வழியாகத்தான், அதாவது நேரிய வழியில், இறையாட்சி மதிப்பீடுகளின் வழியில் தான் அவர் நுழைய வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையாக, என்னன்னா ஆயர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பார். என்ன அப்படின்னா, ஆயருக்கும் ஆடுகளுக்கும் இடைப்பட்ட உறவு, நல்லுறவை பற்றி பேசுகிறார். ஏன்னா ஆடுகள் அவருடைய குரலை அறியும், அப்பதான் அவர் சொல்றதை கேட்கும். அப்போ ஆயருடைய குறைகள், ஆயரை பற்றி சரியாக ஆடுகள் அறிந்திருக்கும். அதே போல ஆடுகள் பற்றி ஆயர் தெளிவாக தெரிந்திருப்பார். ஆடுகளுடைய நிலை என்ன, ஆடுகளுடைய தேவை என்ன, ஆண்டவர் இயேசு இதை செம்மையாக அறிந்திருந்தார். மார்க்கு நற்செய்தியிலே அதிகாரம் 6 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, படகுலேருந்து அவர் இறங்கும் பொழுது மக்கள், எண்ணற்ற மக்கள் கூடியிருக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப டயர்டு, ரொம்ப சோர்வாக இருக்கிறார், விட்டா தூங்கிடலாம் அந்த அளவுக்கு. ஆனால் மக்களை பார்க்கும் பொழுது ஆயனில்லா ஆடுகள் போல இருக்கிறாங்களே அப்படின்னு பரிவு கொள்கிறார். பலவற்றை குறித்து அங்கே கற்பிக்கிறார். அந்த ஒரு வார்த்தையில் படிச்சிட்டோம், பலவற்றை குறித்து கற்பித்தார். எவ்வளோ நேரம் சொன்னாரோ, எவ்வளோ விஷயங்கள் சொன்னாரோ அந்த மக்களுக்காக. இதே போல பல நிகழ்வுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
மக்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறார். அதனால் ஆயர் என்பவர் ஆடுகளுடைய நிலை என்ன, தேவை என்ன என்பதை அறிந்து செயல்படுத்தி கொண்டே இருப்பார், செயல்பட்டு கொண்டே இருப்பார். அது மிக மிக முக்கியமானது. அடுத்ததாக பார்க்கிறோம், ஆயர் என்பவர் ஆடுகளை வழிநடத்தி செல்ல முன்னே செல்வார். பொதுவாக ஆடுகளை போட்டு பின்னாடி தான் விரட்டிட்டு போவாங்க, அதான் நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே அப்படி சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆயர் ஆடுகளுக்கு முன்பாக செல்வார். ஏன்? எது நல்ல பாதை, எது கரடு முரடான பாதை, எது பாதுகாப்பான பாதை ஆயருக்கு தெரியும். அதனால் ஆயர் அதை பார்த்து நேரிய வழியில், சரியான வழியில், பாதுகாப்பான வழியில் வழிநடத்தி செல்வார். அதனால் ஆடுகளுக்கு பிரச்சனை கிடையாது, பாதுகாப்பு உறுதி. நம்பிக்கையோடு ஆயரை பின்பற்றலாம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 கருத்துக்களையும் சிந்திக்கும் பொழுது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது 2 கருத்துக்கள், 2 முக்கியமானது. ஒரு தலைமைத்துவ பண்பாக என்ன அப்படின்னா, ஆயர் என்பவர் ஆடுகளோடு ஒரு நல்ல உறவு கொண்டிருக்க வேண்டும். ஒரு புரிந்துணர்வு, ஆடுகளுக்கும் ஆயர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு புரிந்துணர்வு, நல்லுறவு என்பது மிக மிக முக்கியம். 2வதாக, ஆயர் இருக்கிறார், அதனால எனக்கு குறை இல்லை, கவலை இல்லை. அதான் இன்னைக்கு திருப்பாடல்ல கூட நம்ம பாட கேட்டோம். குறையில்லை, ஆயர் இருக்கிறார், பாதுகாப்பு உறுதி. அவரை என்னை நேரிய வழியில், நல்ல வழியில் நடத்தி செல்வார், கூட்டி செல்வார். பாதுகாப்பு என்பது உறுதி, நம்பிக்கையோடு செல்லலாம். அன்பிற்கினியவர்களே, இதுதான் ஒரு ஆயர் என்பவர் செயல்படக்கூடிய ஒரு வழிமுறை, கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்புகள் என்று ஆண்டவர் இயேசு உருவகப்படுத்தி சொல்லுகிறார். இறுதியாக சொல்லுகிறார், நானே வாயில் என்று சொல்லுகிறார். என் வழியாக நுழைபவர்தான் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வாயில். அவர் வழியாக நாம் செல்லும் பொழுது நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தொடர்ந்து அருமையாக அந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறார் இன்றைய நற்செய்தியில். அதை தொடர்ந்து நாளைக்கு நம்ம கூட வாசிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த ஆயர் என்பவர் ஏதோ ஆள்வதற்காகவோ இல்லை ஆடுகளை அடித்து சாப்பிடுவதற்காகவோ அல்ல. அந்த ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு தன்னையே இழப்பவர்தான் ஆயர். அதனால சொல்லி முடிக்கிறார். அடுத்த வசனம் 11வது வசனத்தை வாசித்தோம்னா, நானே நல்ல ஆயர் என்று சொல்வார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களுக்காக வாழ்வை இழப்பவராக, கொடுப்பவராக இங்கே நமக்கு தோற்றமளிக்கிறார். அவரே நல்ல ஆயராக நமக்கு கொடுக்கப்படுகிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த ஆயருடைய, ஒரு ஆயர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற பண்புகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இன்றைய மற்ற வாசகங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? ஆயராக இருப்பது அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியானது, ஆள்வதற்காக இல்லையா, இல்லை புகழ்ச்சி பெறுவதற்காக. ஒரு இறையழைத்தல் பணி, எனக்கு இறையழைத்தல் கிடைச்சிருச்சு, நான் ஃபாதர் ஆகிட்டேன், சிஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நாளைக்கு அடுத்தடுத்த நிலைக்கு செல்வேன், நிறைய என்னென்னமோ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவா? அல்ல. தெளிவாக இன்றைய 2ஆம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். புனித பேதுரு தன்னுடைய திருமுகத்தில் அழகாக தொடக்கத்திலே சொல்றார், கடவுளுக்கு உகந்தது எது அப்படின்னு. கடவுளுக்கு உகந்தது என்ன? நன்மை செய்வதில் துன்புறுதலே கடவுளுக்கு உகந்தது என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு ஆழமாக அனுபவித்து சொல்லுகிறார். அதற்கு முன்மாதிரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்துகிறார். அவரை தவிர வேற யாரையும் நம்ம முன்னிறுத்த முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சிறந்த உதாரணம். நன்மை செய்வதில் துன்புறுதலே கடவுளுக்கு உகந்தது. அதுதான் ஆண்டவர் செய்தார். சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். இதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நீதிக்காக, உண்மைக்காக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு ஆயராக இருந்து பணி செய்பவர் என்பது அதுதான் அதாவது வாயில் வழியாக நுழைபவரே ஆடுகளின் ஆயர் என்ற கருத்தை சிந்திக்கும் பொழுது இதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மக்களுடைய பாவங்களுக்காக, நீதி நெறியில் எல்லோரும் செல்ல வேண்டும் என்பதற்காக, நீதிக்காக, உண்மைக்காக இங்கே தன்னையே முழுமையாக கொடுக்கிறார். அங்கே துன்புறுகிறார். அதனால இங்கே துன்பம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு அடிப்படை. இப்ப நம்மலாம் வீட்டில் முடங்கி போயிருக்கிறோம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், வெளியில செல்ல முடியல, மிகப்பெரிய கஷ்டம், முடியல என்னால அப்படின்னு அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன செய்யறதுனே தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இப்படி? நல்லா தானே இருக்கிறோம். இந்த துன்பம் நம்முடைய வாழ்வில் அடிப்படை.
நன்மை செய்வதில் துன்புறுதலே கடவுளுக்கு உகந்தது. நீங்க துன்பத்தை அனுபவிக்க தயாராயிட்டீங்களா, நீங்க கடவுளுக்கு உகந்தவர்கள், கடவுளுடைய பணியை செய்ய துணிந்தவர்கள், கடவுளால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த காலம் துன்ப காலமாக இருக்கலாம், ஆனால் கடவுள் இந்த துன்பங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதன் வழியாக பாடங்களை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நல்ல பல மனிதநேய வாழ்வை நாம் கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதே போல ஆண்டவரோடு இன்னும் நெருக்கமாக நாம் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அதிகமாக நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வீட்டில் ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், விவிலிய வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்முடைய குடும்பத்தோடு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். டிவியில் மற்ற விஷயத்தில் போய் போர் அடித்து போய் நம்ம இன்னைக்கு தனிமைப்படுத்தி ஆண்டவரோடு இணைய ஆரம்பித்திருக்கிறோம். நல்ல விஷயம் இல்லையா? இயற்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவன் நல்ல மழை பெய்யுது, சூடு இருக்குது, ஆனால் எரிக்கிற சூடு இல்லை. இயற்கை நன்றாக சுவாசித்து கொண்டிருக்கிறது, நல்ல ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது நாம் படக்கூடிய துன்பங்களினால் எவ்வளவு நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ நன்மை செய்வதில் துன்புறுதல் என்பது கடவுளுக்கு உகந்தது தானே? அன்பிற்கினியவர்களே, அந்த துன்பத்தின் வழியே ஆண்டவர் எப்படி மீட்பை கொடுத்தாரோ, நாமும் துன்பத்தின் வழியே நாமும் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும், பிறருக்கும் மீட்பை கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் நாமும் கடவுளுடைய பணியாளர்களாக இருக்கிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக முதல் வாசகத்தில் இருக்கக்கூடிய புனித பேதுருவே நமக்கு கொடுக்கப்படுகிறார். பயந்து முடங்கி வீட்டில் இருக்கிற அவருக்கு பெந்தகோஸ்து திருநாளில் தூய ஆவியானவரை பெற்றவுடன் அங்கே என்ன அறிவிக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியா என்று முதல் முறையாக அங்கே அறிவிக்கிறார். 3000 பேர் அங்கே மனமாற்றம் பெற்று திருமுழுக்கு பெறுகிறார்கள் அவருடைய அந்த உரையை கேட்டு. முடங்கி போய் பயந்து போயிருந்தவருக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் தூண்டுதலை தருகிறார், உரமூட்டுகிறார், அவருக்கு வளமூட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, அந்த நானே நல்ல ஆயன் அந்த இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்கும் பொழுது வாயில் வழியாக நுழைபவரே ஆடுகளின் ஆயர் தொடர்ந்து வருகிறது. அப்படி வாயில் வழியாக நுழைபவருக்கு காவலர் அந்த வாயிலை திறந்து விடுகிறார். அந்த காவலர் யார்? தூய ஆவியானவர் என்று புனித அகுஸ்தினார் சொல்லுகிறார். ஏன்னா உண்மையின் வழியில் நம்மை வழிநடத்தி செல்பவர், நமக்கான அந்த உண்மையின் வழியில் செல்ல வாயிலை திறந்து விடுபவர், அதற்கு துணிவை தருபவர், உரமூட்டுபவர் யார்? தூய ஆவியானவர் என்று புனித அகுஸ்தினார் சொல்லுகிறார். அன்பிற்கினியவர்களே, இதோ இன்றைய இந்த வாசகங்கள் வழியாக நாம் ஒரு நல்ல ஆயனாக, நல்ல ஒரு பணியாளனாக, கடவுளுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுபவராக, இறையாட்சி மதிப்பீடுகளை வாழ்வாக்குபவராக வாழ அழைக்கப்படுகிறோம். அதற்கு நாமும் வாழ வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலும் ஒரு நல்ல இளைஞரை நாம் இந்த திரு அவைக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை முன்னிறுத்தி சிந்திக்க வேண்டும். இயேசுவின் மதிப்பீடுகளை வாயிலாக கொண்டு வாழ்வதற்கு நாம் துணிய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய இளைஞர்களையும் வளர்த்து கொடுக்க வேண்டும். அதே போல நன்மை செய்வதில் துன்புறுதல் அதுதான் கடவுளுக்கு உகந்தது. துன்பத்தை வழியாகத்தான் நீ மீட்பை பெற முடியும், பிறருக்கு மீட்பை கொடுக்க முடியும் என்பதையும் ஆண்டவர் இயேசுவின் வழியாக, திரு தூதர்கள் வழியாக நாம் உணர்ந்து கொண்டு நாம் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, ஆக இறை அழைத்தல் ஞாயிறு என்று சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஞாயிறு. நம்முடைய குடும்பங்களில் இறை அழைத்தல் கிடைக்க வேண்டும் என்று நாம் முழங்காலில் இருந்து ஜெபிப்போம். என்னுடைய குடும்பத்தில் இருக்க என்னுடைய பிள்ளை ஒரு குருவானவராக, ஒரு அருட்சகோதரியாக வர வேண்டும், துறவியாக பணிபுரிய வேண்டும் என்று நினைப்போம், ஜெபிப்போம். அதே நேரத்திலே இன்று இறைவாசகங்கள் சொல்லக்கூடிய அந்த மதிப்பீடுகளை நாம் கற்றுக் கொடுப்போம். அதை வாழ்வாக்க நாம் அனைவரும் எப்பொழுதும் இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சிறப்பாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார்,
கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகின்றேன். ஆமென். ஆமென். நாம் வாழ்வு பெற வேண்டும், நிறைவான வாழ்வு பெற வேண்டும் என்று தம்மையே ஈந்த நல்லாயன் நமக்காய் அருள் வரங்களை பொழிய காத்திருக்கிறார். அவருடைய இரக்கத்திலே அவர் வாழ்வு தரும் அந்த உன்னதமான அன்பிலே நம்பிக்கை வைத்தவர்களாய் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை அவருடைய பாதத்தில் ஏறெடுப்போம். வழிநடத்தும் இறைவா, ஆயன் மந்தையை பேணி காப்பது போல திரு அவையின் திருப்பணியாளர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், துறவியர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்படும் இறைமக்களை சரியாக பேணி காத்து வழிநடத்திட தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் நாயகனே, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மக்களின், குறிப்பாக இளைஞர்களின் ஆற்றலை அன்பு, நீதி, உண்மையின் வழியில் பயன்படுத்தி புதிய சமூகம் படைத்திட செய்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, கொரோனா தொற்று நோயின் நெருக்கடியில் சிக்கி தவிப்போரையும் அதிலிருந்து மக்களை காப்பாற்ற போராடி உழைக்கும் அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து தேவையான உடல் உள்ள வலிமையை தந்து காத்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் அன்பே இறைவா, இன்று தனது குருத்துவ அருட்பொழிவு நாளை கொண்டாடும் எமது பாசமிகு அருட்தந்தை ஜாக்சன் லூயிஸ் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலம் தந்து ஆசீர்வதித்து அவர்கள் ஆற்றும் ஊடக வழி நற்செய்தி பணி சிறப்பாக தொடரவும், அவரது பெற்றோர், உடன் பிறந்தோர் மற்றும் குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் குடும்ப தேவைகளுக்காகவும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக செபிப்போம். வாழ்வளிக்கும் அல்லலை இறைவா, இந்த எங்கள் வேண்டுதல்களை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரக்கம் நிறைந்த நீர் எங்கள் தேவைகளை நாங்கள் கேட்பதற்கு முன்னரே அறிந்திருக்கிறீர். உள்ளத்தின் ஆழத்தை ஊடுருவி பார்க்கின்ற தேவனே, நம்பிக்கையோடு உமது பாதத்திலே நாங்கள் சரணடைகிறோம். நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களை இன்னும் எங்கள் உள்ளங்களில் நாங்கள் வெளிப்படுத்த முடியாமல் குமரி கொண்டிருக்கின்ற பல்வேறு விண்ணப்பங்களை நீர் மட்டுமே அறிந்திருக்கிறீர். அவைகளை எல்லாம் நம்பிக்கையோடு உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்வின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் நீதாமே ஒவ்வொரு நாளும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் நம்பிக்கையில் தளராமல் வாழ்வதற்கான வரங்களையும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்.
எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவராசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திரு நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியருளும் எமன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதல்களால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எங்களது தமிழக ஆயர்கள், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரோடும் சிறப்பாக நாளிலே தனது குருத்துவ அருட்பொழிவு நாளை கொண்டாடுகின்ற எங்களது அன்பு தந்தை ஜாக்சன் லூயிஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தார் எங்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற
இந்த குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உமது பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையில் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் நிறைவான அமைதி பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். நானே நல்லாயன், ஆடுகள் வாழ்வு பெற வந்தேன் என்று நமக்கு மொழிந்து தம்மையே நமக்கு வாழ்வாக்கு தந்திருக்கின்ற அன்பு இறைவன். இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஆலயத்திற்கு சென்று தெய்வீக திருவுடலை உட்கொள்ள முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த ஆசை நன்மை பெற்றுக்கொள்ள இந்த மன்றாட்டிலே நீங்கள் அனைவருமாக முழந்தால் படியிருந்தவாறே வீட்டிலேயே இருந்து உருக்கமாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் அனைவருமாக என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்திலே இணைந்திருங்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நீலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவத் தலைவன் ஜெபித்தது போல என்று நூற்றுவத் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எம் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செயலின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆமென். அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம்
வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல்வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொரோனா தொற்று கிருமி நெருக்கடியில் வாழ்கின்ற நமக்கு அன்னையின் துணையை வேண்டி இந்த நேரத்தில் நம்ம திருத்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த ஜெபத்தை பக்தியோடு மன்றாடுவோம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கு மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மீட்புக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும் அம்மா. இந்த என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளிலே மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்ததற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து எனக்காகவும் என் பணிக்காகவும் ஜெபித்த உங்களுக்காகவும் வாழ்த்துக்கள் செய்திகளை அனுப்பிய அனைவருக்காகவும் நன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தில் நாங்கள் செய்கின்ற பணிகளை உங்கள் ஜெபத்தாலும் உங்கள் நினைவுகளாலும் என்றும் தாங்கி பிடித்து கொள்ள உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்று போல என்றும் நாம் ஒரு குடும்பமாக இணைந்து ஆண்டவருக்கு பணி செய்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் நிறைவாய் தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து செபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இறைவனின் நிறை அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்லி பாடிடுவோம் நன்மை செய்த தேவனையே. நன்றி சொல்லி பாடி